ஈஸ்ட் ஃபேஸிங், கிழக்க பார்த்து அருமையான வாஸ்து வரைபடம். இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்குவீங்கன்னா, வடகிழக்கு நீண்டு இருக்கிற மாதிரி இருக்கிற அமைப்பை பற்றியும் பார்க்க போகிறோம். யானை மனையினுடைய சிறப்பு பார்க்க போகிறோம். வரைபடத்துக்கு உள்ளே போவோம் வாங்க. சிவபெருமானுக்கு உண்டான திசை, சூரிய பகவானுக்கு உண்டான திசை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஈசான மூலை, அக்னி மூலை, கன்னி மூலை, வாயு மூலை. ஸோ இது 18.75 இருக்கே சாமி. இது அவுட்ரு 18.75, 40. ஸோ வெளி அளவு 40. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, ஓரளவு இங்கே இருக்குது, ஓரளவு கம்மியாக இருக்குது, ஒரு இடத்துல கூட இருக்குது. அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா, இந்த மாடிப்படி அளவு வெளியில் இருக்கிறத எடுத்துக்கக்கூடாது. ஸோ பில்டிங்கினுடைய அவுட்ரு வரைக்கும் ஆவரேஜாக எடுத்தோம்னா 18.75க்கு 40, 95 குழி. தரைதளத்துக்கு மட்டும்தான் குழி. ஒய்னா யானை மனை, வயது பொருத்தம் 65 ஆண்டுகள், 11 பொருத்தத்தில் 9 பொருத்தம் இருக்கு. மேசராசி, சிம்மராசி, தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகம். இந்த கிழக்க பார்த்த வீட்டிற்கு ஈசான மூலையில் வாசல் வைங்க. இந்த மாடிப்படிக்கு கீழே அக்னி மூலையில் டாய்லெட் போடாதீங்க. கிச்சன் அக்னி மூலையில் வச்சுக்கோங்க. கன்னி மூலைன்னு சொல்கிறதுல தென்மேற்கில் பீரோ வைங்க. கட்டிலுக்கு உண்டான அமைப்பு இங்கே வச்சுக்கிறோம். ஸோ ஃபென்டாஸ்டிக்கான பிளானுங்க. இது மாதிரி நீங்கள் கட்டும்போது வரைபடம் தேவையோ இல்லை தகவல் தெரிஞ்சுக்கிறோம்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஈசான மூலைன்னு சொல்கிறது ஜல மூலையில் தலைவாசல் கழித்து போர்வெல்லும் மழை நீர் சேரிப்பும் சம்பும், வாயு மூலையில் டாய்லெட்டு கீழே செப்டி டேங்க்கும், கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைங்க. பூஜை கன்னி மூலையில் இருக்குது. வரைபடம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம்.